சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலக அறை இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள பிரதான கட்டிடத்தில் தற்போது முதலமைச்சர் அலுவலக அறை உள்ளது. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முதலமைச்சர் அலுவலக அறை மாற்றப்பட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அலுவலகம் வேறொரு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவல் இருக்கிறது. தலைமைச் செயலக வளாகத்தை பொறுத்தவரைக்கும் 2 பிரதான கட்டிடங்கள் இருக்கிறது. அது முக்கிய முதல் கட்டிடம் புனித ஜார்ஜ் கோட்டை இருக்கிறது. அந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் தற்போது முதலமைச்சர் அவர்களுடைய அலுவலகம் மற்றும் முதலமைச்சருடைய தனி செயலாளர்களுடைய அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய இட பற்றாக்குறை மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக முதலமைச்சருடைய அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இருக்கக்கூடிய 10வது தளத்திற்கு மாற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்டிடமாக அந்த புனித ஜார்ஜ் கோட்டை பார்க்கப்படுகிறது. அங்குதான் 3 அடுக்குகள் கூடிய 3 மாடி இருக்கக்கூடிய அறைகள் இருக்கிறது. அது முதலமைச்சருக்கு முதல் மாடியில் அவருடைய அறை இருக்கிறது. முதலமைச்சருடைய அறை அந்த அறையின் அருகிலேயே மற்ற துறை சார்ந்த செயலாளர்களுடைய அறைகள் இருக்கிறது. முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயலாளர்கள் அறையும் அங்குதான் இருக்கிறது. மேலும் அமைச்சர்களுடைய அறைகளும் இந்த பிரதான கட்டிடத்தில் தான் இயங்கி வருகிறது. இது மிகவும் பழமையான கட்டிடமாக இருக்கிறது. இட நெருக்கடி இருப்பதன் காரணமாக வேறொரு இடத்திற்கு மாறுவதற்கான அந்த திட்டமிடல் இருந்தது. இந்நிலையில் முதலமைச்சருடைய பாதுகாப்பு மற்றும் போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால் தற்போது நாமக்கல் கவிஞர் மாளிகையினுடைய 10வது மாடியில் முதலமைச்சருக்கான அலுவலக அறை தயாராகி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை சார்பில் அந்த அலுவலகத்திற்கான புதிதாக அமைக்கக்கூடிய அலுவலகத்திற்கான அந்த பணிகள் தொடங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையை பொறுத்த வரைக்கும் 10 அடுக்குகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டிடமாக இருக்கப்படுகிறது. அதாவது இந்த பிரதான கட்டிடம் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு பின்பக்கமாக நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கான அந்த கட்டிடம் இருக்கிறது. 10 அடுக்குகள் கொண்ட கட்டிடமாக இருக்கிறது. 32 துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்கள் அந்த கட்டிடத்தில் தான் இருக்கிறார்கள். அங்குதான் அந்த அரசு பணிகள் எல்லாமே நடைபெற்று வருகிறது. இதில் 10வது கூட்டத்தில் 10வது அரங்கு பார்க்கும்போது 10வது மாடியில் அங்கு கூட்ட அரங்கு இருக்கிறது மற்றும் அவர்கள் உணவு வருவதற்கான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் தற்போது இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சருடைய அலுவலகம் மற்றும் முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள் அங்கு இருக்கக்கூடிய வகையில புதிதாக முதலமைச்சருக்கான அலுவலகம் தயார் செய்வதற்கான அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் புனித ஜார்ஜ் கோட்டையில் இருந்த முதலமைச்சருடைய அலுவலகம் தலைமைச் செயலக வளாகத்திலே இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது மாடிக்கு தற்போது மாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.